தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, மனிதன் இன்றோ தன் மனம் போன போக்கில் சுய நலத்தோடும் அதே மனம் அறியாமை இருளில் அகப்பட்டு அல்லலுறும் நிலைமையும் இன்று காண்கின்றோம். மனிதன் தன் ஐம்புலன்களாகிய கண், மூக்கு, காது, வாய், தோல் ஆகியவைகளின் வெளிமுக கட்டுக்கோப்பு இல்லாமல் செல்வதை மனம் விரும்புவதாலே பற்பல தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகிறான். அதனால் கிடைக்கும் இன்பம், சந்தோஷம், குதூகலம் போன்றவைகள் நிலைப்படாமல் எதிர்மறை பலன்களே அதிகமாவது தெரிந்தும் அவைகளை ஒதுக்கவோ அடக்கி ஆளவோ முடியாமல் அவதிக்குள்ளாகிறான் மனிதன். மனிதனின் அச்சாணி உணர்வு. உயிரினங்களின் உயிரோட்டம் உணர்வும் உணர்ச்சியுமாகும். உணர்ச்சியை கட்டுப்படுத்தி உணர்வை பட்டை தீட்ட காரணமாவது மனம். மனம் அது செம்மையானால் ஐம்பொறிகளும் செம்மையுறும். செம்மையுற வளமை பெற உணர்வது இயற்கை இறை நம்பிக்கை. அறியாமையால் சடங்கின் மீது தழுவும் மூட நம்பிக்கை தடமாறி முடமாகும்போது இறையாற்றல் நொந்து கொள்கின்றான் மனிதன். ஐம்பொறிகளால் பார்வை, கேட்பவை, நுகர்பவை, ருசிப்பவை உணர்ச்சியோங்கும் போது அகங்காரம் தலைவிரித்து ஆடுவதால் உணர்வை தடுமாறச் செய்து அறியாமையால் அறிவின்மையால் வாழ்வு அலங்கோலமாகின்றது. ஐம்புல பாசிபடிந்த மனதை கொண்டு அறிவார்ந்த தெளிவை பெற இயலாமல் மனம் திண்டாடுகிறது. படைப்பில் உள்ள ஆற்றல்களையும் படைப்பிற்கான காரணமாகும் ஆற்றலையும் சேர்த்து பெறப்படும் மகத்துவத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் இறைவன். மனிதன் படைத்த தெய்வங்களை திணிக்கும் போது அறியப்படாத ஒன்றை அறிய முற்படும் மத அறிவால் அறிய வேண்டியவைகளை அறிய முடியாமல் முட்டுக்கட்டையாகிறது. உடலை வளர்த்து வளமாக்கி உள்ளத்தை கருவறையாக்கி உணர்வை குவிக்க வல்லவர்கள் ஞானிகள். பெரும்பாலும் மனித மனநிலை சுயநலத்திற்கு உட்படுவதால் தன் நினைப்பே, தன் உணர்ச்சியே, தன் பேச்சே சரியென்று கணவனும் மனைவியும் உறவானாலும் நட்பானாலும் வெளிவுலகமானாலும் தன் சுயநலத்தை நிலைபெறச் செய்யும் மனோபாவத்தால் எங்கும் விரிசல், எதிலும் முரண்பாடு, ஒற்றுமை நிலைப்படாமை, மன உளைச்சல், ஆத்திரம், தாழ்வு மனப்பான்மை, கவலை, கோபம் என கிளைகள் விடுவதால் எதை தின்றால் வித்தம் தெளியும் என்று, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று ஒவ்வொரு மனமும் சஞ்சலப்படுவதால் பாமரன் முதல் மெத்த படித்தவர் வரை இந்த புழுக்கம் இருக்கவே செய்கிறது. மனிதன் அறியாமையால் எங்கும் வேகம், எதிலும் வேகம் என்ற அதிவேக பயணத்தில் தன்னை இழப்பதோடு தன்னை சார்ந்த உறவுகளையும் இழந்து நல்லிணக்கத்தை மறந்து நிம்மதியை தேடும் இக்காலகட்டத்தில் மன ரீதியாக உடலும் உடல் ரீதியாக மனமும் பாழாகி நோய்வாய்ப்படும் மானுடத்தை தனிப்பட்ட முறை மருத்துவர்கள், சிறிய பெரிய மருத்துவமனைகள், புது புது மாத்திரைகள், விதவிதமான மருத்துவ கருவிகள் என விரிவடைந்தாலும் அந்த விரிவை விட பெரும் விரிவாக உடல்நலக்கேடுகள் மலியவே செய்கின்றது. தன் அறியாமையால் எந்த ஒரு செயலின் மூலத்தை அறிய மனிதனுக்கு நேரம் கிடைக்காமல் போகிறது. உண்ணும் உணவில் குறை, மனதில் குறை, காம உறவில் குறை, திருமண வைபவத்தில் குறை, தனக்கு வேண்டிய உறவை தேடிக்கொள்வதில் குறை, செயலில் குறை, உறக்கத்தில் குறை, தண்ணீர் குறைபாடு, பருவநிலை குறைபாடு என குறைபட்ட மானுட வாழ்வு குன்றி போகும். மனித வாழ்வில் அறிவு சார்ந்த வருங்காலத்தில் ஆற்றலை மிக்கவர்களை விட அறியாமை பெருகும்போது வன்முறைகளும் வக்கிர புத்திகள் யாவும் பாவம், புண்ணியம், அன்பு, கருணை, நேசம் போன்ற நல் இயல்புகளை மிதித்து நசுக்கும் அரக்க குணம் அழிந்து தன் அறியாமையால் மனித மாண்பை சீர்குலைக்கவே செய்யும். அறியாமை வளர்க்கும் பல செயல்கள் பொருளோடும் புகழோடும் இருக்க அறிவு சார்ந்த வழியை காட்டாமல் மூட நம்பிக்கையை வளர்க்கின்றன. நாடோ முக்கிய அமைப்போ அறிவார்ந்தவர்களை அடிமையாக்குவதில் குறியாக இருக்கிறது. சமூக சூழலோ யார் எப்படி வாழ்ந்தால் நமக்கென்ன, பருவநிலை கெட்டால் என்ன
யாரோடு யார் முட்டினால் என்ன, மோதினால் நமக்கென்ன, வன்முறை மலிந்தால் என்ன, ஊழல் மலிந்தால் என்ன, பொருளாதாரம் வீழ்ந்தால் என்ன, கடவுளே என்னையும் என் குடும்பத்தையும் நல்லபடியாக காக்க வேண்டும், அதற்காக இதை உனக்கு நான் செய்கிறேன் என்று மனமுருக வேண்டுவது மனிதனின் அறியாமையா, சுயநலமா? நம் முன்னோர்கள் கொடுத்த அரிதான மானுட புதையலை சரிவர எடுத்து கையாளாமல் அதன் பெருமைக்குரிய வளங்களில் செழிப்புறாமல் போனால் உடல் வளம், உடல் நலம், மனச்செழுமை கிடைத்து விடுமா? மனிதனில் மறைந்துள்ள ஆற்றலை ஆராயும் போது நம் முன்னோர்கள் அறிவியலுடன் ஆய்வு செய்து முறைப்படுத்திய மேன்மையான வாழ்க்கையை நாம் உணர இயலும். மகத்தான மானுடத்தின் பாதை புனித பாதையாக இருப்பதால் காலங்காலமாக மண்டிப்போன அறியாமை, சுயநலம் என்ற கசடுகளை நீக்கும்போது மனிதநேயம், இயற்கை நேயம் கொண்டதொரு அரியதொரு மானிட பிறவியின் மகத்துவத்தை அறுவடை செய்யலாம். எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரவர் உள்ளார்ந்த உணர்வுப்படியே வடிவங்களாகின்றன. எதை கோர்த்து எப்படி வாழ்ந்து எதை சாதிப்பது என்பதில் ஏற்படும் தெளிவு தீர்மானிக்கிறது. அறியாமை உருவானதல்ல, உருவாக்கப்பட்டதே ஆகும். அறிவே மனிதனின் அடையாளம், அடைக்கலம், ஆடுகளம் ஆகும். உணர்வோம் நல்வழி, அகற்றுவோம் அறியாமை இருளை, வெறுப்போம் சுயநல செயலை. தாமிரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்களது கைபேசியில் பதிவிறக்கம் செய்யுங்கள், பகிருங்கள், உங்கள் கனிவான விருப்பத்தை தெரிவியுங்கள். நாளும் நன்றிகளுடன்.